ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயன் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் ஒரு புது விஷயத்தை லேர்ன் பண்ண போகிறீங்க. அதாவது இந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்விங்கை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஸ்விங்கில் எங்கே பாசிபிள் ரிவர்சல் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் எக்ஸ்என்எஸ்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா மறக்காமல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து தாராளமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட கிளைண்ட் ஐடியா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் @SMTC விஜய்க்கு. ஸோ தட் நான் வந்து உங்களை வந்து ஒரு ட்ரைனிங் குரூப்பில் ஆட் பண்ணுவேன். ஸோ அங்கே நிறைய எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்கப்படும். அண்ட் நீங்கள் வந்து எந்த ஒரு சார்ஜஸும் எனக்கு பே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வந்து ஈஸியாகவே, அதுவும் ஃப்ரீயாகவே, ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் ஃபாரெக்ஸை கற்றுக்க முடியும். சரி, வாங்க இந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன். ஓகே, ஸோ ரெண்டு விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்விங்கு மேலே போயிருக்க மார்க்கெட், மேலே போகிற மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி மார்க்கெட் என்ன ஆகும், கீழேயும் போகும். கரெக்டுங்களா? இப்போது நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, மொட்டையாக இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிபனாசி டூலை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னே சொல்லி தர மாட்டாங்க. ஸோ இங்கே நம்ம வந்து ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு டூல் இருக்கு இல்லையா, இப்போ அதை என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிருந்து இப்படி மார்க் பண்ணுவாங்க. ஓகே, ரெண்டாவது கீழே போகிற மார்க்கெட்டில் எப்படி மார்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது தவறானது. ஓகேங்களா, அதாவது என்ன அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு எதுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே போயிட்டு நம்ம டவுன் ஆகிற இடத்துல போயிட்டு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிடுவான் அப்படின்ற ஒரு சினாரியோ தான் நம்ம மைண்டுக்கு வரும். ஸோ அது வந்து தவறானது. ஃபஸ்ட்டு இந்த ஃபிபனாசி டூல் என்னன்றதை சொல்லிடுறேன். ஸோ இந்த டூலை கிளிக் பண்ணி ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட், இது ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மில் இருக்குது, நம்மளோட எக்ஸ்என்எஸ்லையும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்கும், நிறையா வந்து இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டூலை நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டைல் பேஜில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது 0, இது தேவையில்லை. அண்ட் 618 5 786 இது எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா, 0 to 1 அண்ட் 5லேருந்து 618 அப்படின்ற ஃபிபனாசி நம்பர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். எனக்கு வந்து இங்கே க்ரீன் வேணாம், எனக்கு இந்த இடத்துல ஆரஞ்சு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சு மாற்றிக்கலாம். இந்த இடத்துல எனக்கு ப்ளூ வேணாம், இந்த இடத்துல எனக்கு ரெட் இருக்கணும் அப்படின்னா ரெட்டு மாற்றிக்கலாம். இப்போ 1 கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ வச்சுக்கணும்னா எல்லோ வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் இது எல்லாமே கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இது அப் சைடுன்றதுனால நம்ம க்ரீன் வச்சுப்போம். அதே மாதிரி இதுக்கு கீழே ஆரஞ்சு இருக்கிற இடத்துல நம்ம ரெட்டு வச்சுக்கிறோன்னு வைங்க. நடுவில் இருக்கிற ஏரியாவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ப்ளூ வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டூலை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போது அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டு எங்கே போய் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் இப்போ கிளிக் பண்ணி மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்விங் லோவில் இருந்து கிளிக் பண்ணி அங்கேருந்து ஒரு ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆகிட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான்னு வைங்களேன், அந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணோம். இப்படி கிளிக் பண்ணும்போது நமக்கு என்னன்னா, நமக்கு தெளிவாக தெரியும் மார்க்கெட் எந்த இடத்துல, அதாவது 0.5லேருந்து 0.618 அப்படின்ற ஒரு இடத்துல தான் ரிவர்சல் ஆகும் அப்படின்றது நம்ம முன்னாடியே நம்மளோட டாபிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. பார்க்கலனா இந்த ரைட் சைடு கார்னரில் உங்களுக்கு ஐ பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும்போது இங்கிருந்து தான் நம்ம மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் அப்படின்ற ஒரு ஜோனை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ஜோனில் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரிஸ்க்கு பெரிய ரிவார்டு கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே கான்செப்ட் தான் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில். அதாவது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா அது ரிவர்சல் ஆகிறது ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரெண்டு. அப் ட்ரெண்டில் இருக்குன்னா டவுன் ஆகிறது தான் நமக்கு என்னதுங்க, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இது கண்டினியூஷன், இது ரீட்ரேஸ்மெண்ட், கண்டினியூஷன் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் ரீட்ரேஸ்மெண்ட், கண்டினியூஷன் ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் இருக்கும். அப்போ நமக்கு ட்ரெண்ட் என்ன, டவுன். அப்போ மேலேருந்து கீழே போகுது. அப்போனா நம்ம என்ன பண்ணணுங்க, மேலே இருக்கக்கூடிய ஸ்விங் ஹைலேருந்து கீழே இருக்கிற ஸ்விங் லோவுக்கு நீங்கள் மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ப்ராப்பராக இந்த ஃபிபனாசி டூலை மார்க் பண்ண முடியும். ஓகேங்களா, ரிவர்ஸில் மார்க் பண்ணக்கூடாது. டவுன் ட்ரெண்டுனா ஹை டு லோ மார்க் பண்ணணும், அப் ட்ரெண்டுனா லோ டு ஹை மார்க் பண்ணணும். அந்த ஸ்விங்கை தான் நீங்கள் மார்க் பண்ணணும். அப்போ லோ டு ஹை மார்க் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி மார்க் பண்ணணும், இப்படி மார்க் பண்ணிட போகிறீங்க. அதாவது இந்த லோலேருந்து இப்படி மார்க் பண்ணக்கூடாது, ரிவர்ஸில் போகக்கூடாது எப்பயுமே. ஓகேங்களா, எப்பயுமே என்னதுங்க, ஃபார்வேர்டில் தான் போகணும்.
அதாவது இந்த லோவில் மார்க் பண்ணுறீங்கன்னா அடுத்து ஃபார்ம் ஆகிருக்கிற ஹைக்கு தான் மார்க் பண்ணணும். இந்த ஹையில் மார்க் பண்ணியிருக்கீங்கன்னா அடுத்து ஃபார்ம் ஆகிருக்கிற லோவில் தான் மார்க் பண்ணணுமே தவிர ப்ரீவியஸாக இருக்கிற லோவுக்கு போயிடாதீங்க. ஓகே, இதை நான் மைண்டில் வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங்கை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எனக்கு ஸ்விங்கை ஐடென்டிஃபை பண்ண தெரியாது ப்ரோ, முதல்ல அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம வந்து ஒரு 4 hours சார்ட் எடுத்துக்கிறோன்னு வைங்க. ரைட், ஸ்விங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, ஒரு ஹை அண்ட் லோ ஃபார்மேஷன் இருக்கும். இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கும், ஒரு ஹை வச்சுருப்பான் அண்ட் கீழே வந்திருப்பான், ஒரு லோ வச்சுருப்பான், திருப்பி இந்த ஹையை பிரீச் ஆகிருப்பான் இல்லைங்களா. இந்த ஹைக்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னாலே ப்ரீவியஸாக இருக்கிறது ஸ்விங் லோ. அதே மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி போகும் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில். ஓகே, அப்போது ஒரு நியூ ஹை ஃபார்மேஷன் நடக்கும்போதும் ப்ரீவியஸாக இருக்கிற ஹைக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா மட்டும்தான் அது ப்ராப்பரான ஸ்விங் ஹை. ஓகேங்களா? அதாவது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்கு மட்டும் போயிட்டு கீழே வருவான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த ஹைக்கு மேலே விக்கு மட்டும் போயிட்டு திருப்பி கீழே வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம விக்கை மட்டும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்ம மாட்டிப்போம். ஓகேங்களா? ஓகே, ஸ்விங் பிரேக் அவுட் ஆகிடுச்சு போல் அப்படின்றது நமக்கு மாட்டிப்போம். ஓகேங்களா? அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த க்ளோசிங் கன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது, இதெல்லாமே ஸ்விங் ஹை ஸ்விங் லோஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது இப்படி திரும்புறான்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் மஸ்ட். ஓகே, இந்த இடத்துல தான் நமக்கு என்னதுங்க, கேண்டிலோட க்ளோஸ் இருக்கணும். இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகணும். ஏன்னா இதுதான் ப்ரீவியஸ் லோ, ஸ்விங் லோ. அதாவது லோனா லோயஸ்ட் பாயிண்ட்டு, அதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நமக்கு என்னதுங்க, ஒரு ட்ரெண்டி மூவை நம்மளால் ஃபர்தராக பார்க்க முடியும். ஓகேங்களா? இதுக்கு கீழே கேண்டில் வச்சாதான் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்றத நம்மளால் கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் விக்கு மட்டும் போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வரைக்கும் இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வந்து க்ளோஸ் வச்சு அப்படியே ரிவர்சல் ஆகி மேலே போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்விங்ஸ் என்னன்றதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. க்ளோசிங் பேசிஸில் இருக்கிறது ட்ரெண்ட் ரிவர்சலுக்காக, அண்ட் ஸ்விங் ஹை ஸ்விங் லோன்றது நம்ம ஹை அண்ட் லோவை தான் மார்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு 4 hours சார்ட்டில் இருக்கோம். இதில் எப்படி நான் ஸ்விங் லோ ஸ்விங் ஹையை கன்சிடர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, சரி இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க. இங்கேருந்து மார்க்கெட் ஒரு ஹை வச்சுருக்கான், ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த ஏரியாவில். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே ஏறி போயிருக்கான்னு வச்சுப்போம். ஓகேங்களா? அப்போது இந்த மூமெண்ட்டுக்கு இதுதான் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோயஸ்ட் பாயிண்ட் இல்லையா. லோயஸ்ட் லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், கரெக்டுங்களா? இருக்கிறதுலே லோயஸ்ட் லோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த பாயிண்ட்டை தான் சொல்கிறோம். ஓகே, ரைட். இதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிருக்கிற ஹையஸ்ட் ஹை அப்படின்னு பாருங்க, இதுவா, இதோட ஹை எவ்வளோங்க, 2927. இதோட ஹை 2930, இதோட ஹை 2930 525. அப்போ இதுதான் ஹையஸ்ட் ஹை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருக்கு இல்லையா, அப்போ இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட் நமக்கு அடுத்து வர்ற ஹையஸ்ட். ஓகே, அங்கிருந்து மார்க்கெட் இறங்கி கீழே வந்திருக்கான். அப்போ இது ஒரு ஸ்விங் ஆயிடுச்சு. எப்படிங்க, இங்கிருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குன்றது ஒரு ஸ்விங். ஏன்னா இந்த லோக்கு அப்புறம் ஃபார்ம் ஆன ஹையஸ்ட் பாயிண்ட் இதுதான். ஓகேங்களா? அப்போ இந்த ஹைக்கு அப்புறம் ஃபார்ம் ஆயிருக்கிற லோயஸ்ட் பாயிண்ட் இதுதான். இன்னும் கூட கீழே இறங்கி வந்திருந்தா லோன்னு போயிட்டு இருக்கோம். ஆனால் இதுதான் லோ அப்படின்றத நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த லோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த லோ உடைக்கல. ஓகேங்களா? இந்த லோவை உடைக்காம கீழே வந்துட்டு மறுபடியும் இதுக்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வச்சிட்டான். ஓகேங்களா? இந்த ஹை பாயிண்ட்டுக்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வைக்கிது. எந்த கேண்டில்? இந்த கேண்டில். நான் இந்த கேண்டிலை கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன்னா இது கீழே இருக்குது. இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நமக்கு இதுதான் லோயஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அப்போது இங்கிருந்து மார்க்கெட் இந்த க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகிருக்கிற ஹை அப்படின்றது என்னன்றதை பார்க்கணும். இதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிருக்கிற ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக மார்க்கெட் ஏறி இவ்வளோ ஹை போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் தான், பெருசாக இல்லை. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஹையை வந்து கம்ப்ளீட்டாக கொண்டு போயிருக்கு. ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் ரேலி தான் போயிருக்கு, பெருசாக ஒன்றும் வரல. இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்டில் வரும். இந்த ஏரியாலாம் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஏரியா, அதுவும் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போ இங்கிருந்து மார்க்கெட் மூவ் ஆன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையிலிருந்து ஹையஸ்ட் ஹை அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு போயிருக்கு. அப்போ இங்கிருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் லோயஸ்ட் லோ வந்திருக்கு, இதுதான் லோயஸ்ட் பாயிண்ட். இங்கிருந்து மார்க்கெட் எவ்வளோ லோ வந்திருக்கான். ஓகேங்களா? மறுபடியும் இந்த ஹை எங்கே பிரேக் ஆயிருக்கு, இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதனால தான் இந்த லோ பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஸ்விங் லோ. ஓகேங்களா? இங்கிருந்து மறுபடியும் மார்க்கெட் பிரேக் ஆனதுக்கப்புறம் வச்ச ஹை அப்படின்னா இதுங்க ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இதுதான். இதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிருக்கிற லோ அப்படின்றது இந்த லோவை உடைச்சிருச்சு அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம்.
ஓகே, இப்போ பாருங்க மார்க்கெட் இறங்கி வந்திருக்கு. அகைன் இங்கிருந்து இவ்வளோ தூரம் இறங்கி வந்துட்டு திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது இவ்வளோ தூரம் போயிருக்கு. இதை ஏன் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஓகே, ஸோ லோயஸ்ட், அதாவது இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான ஒரு சிக்னல். ஏன்னா நியூ ஹை வைக்கல அண்ட் நியூ லோவஸ்டாங்க, ப்ரீவியஸாக இருந்த ஹையை உடச்சி கீழே வந்திருக்கு. அண்ட் இந்த லோக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நமக்கு ப்ராபப்ளி என்னங்க ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத இது குறிக்குது. இப்போ மார்க்கெட் மேலே போயிருக்கு, மறுபடியும் இதுக்கு கீழே இந்த லோக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருந்த ஸ்விங் லோவை பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க அண்ட் மைனர் ஸ்விங் லோவை வந்து உடச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இதை ஏன் மைனர் ஸ்விங் லோ அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த லோவில் இருந்து இந்த ஹைக்கு நடுவில் ஒரு லோயஸ்ட் பாயிண்ட் ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து மைனர் ட்ரெண்டு. ஓகேங்களா, அந்த லோ வந்து உடச்சி கீழே வச்சிருக்கு. ஓகேங்களா, அப்போ மார்க்கெட் என்ன ஆகும், ஸ்டில் இதுக்கு கீழே நம்ம ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்விங் லோக்கு கீழே இன்னும் கேண்டில் க்ளோஸ் வைக்கல. ஸோ தட் இங்கே க்ளோஸ் வச்சதுன்னா ட்ரெண்ட் டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா இப்போ மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மேலே வந்து இந்த ஹையை ப்ரீச் பண்ணிட்டான் அப்படின்னா ட்ரெண்ட் கண்டினியூஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது அப் சைடு போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ட்ரெண்ட் அப் சைடு இருக்குது அப்படின்ன பட்சத்தில் நம்ம ஒரு வாட்டியும் ரீட்ரேஸ்மெண்ட் டூலை யூஸ் பண்ணி பார்க்கணும், நமக்கு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு. ஸோ இங்கிருந்து இங்கே அப்படின்னு நம்ம மார்க் பண்ணும்போது நம்மளோட 50% ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்டு இந்த ஏரியா அப்படின்றது தெரியுது. கரெக்டுங்களா? ரெண்டாவது அகைன் நம்ம இதை மார்க் பண்ணுறோம், இந்த லோ டு இந்த ஹை. அப்போ நம்மளோட 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா அப்படின்றது இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டில் ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக அதை டச் பண்ணியிருப்பான், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்திருப்பான். நம்ம எக்ஸாக்டாக இதை மைனராக மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாக்டாக மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேபி இந்த லெவல் கரெக்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா, இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனதுனால நமக்கு இங்கே வந்திருக்கு. அகைன் பாருங்க, இந்த லோ டு இந்த ஹை இப்படி மார்க் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, எப்பயுமே அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் லோ டு ஹை தான் மார்க் பண்ணோம், ஹை டு லோ மார்க் பண்ணக்கூடாது. அகைன் இங்கிருந்து இங்கே போயிருக்கு அப்படின்னா நம்மளோட ஸ்விங் பாயிண்ட் இது. சரி, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டுப்பா அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஏன் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலை அப்படின்ற போது முக்கியமான ஒரு விஷயம், எந்த லெவல் டெஸ்ட் பண்ணாமல் இருக்கோ அந்த லெவலை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த லெவல்லாம் ஆக்டிவேட் ஆகும். இப்போ இந்த லெவல் கிட்ட வந்து டெஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அடுத்து இந்த லெவலுக்கு மேலே ரிஜெக்ட் ஆகிட்டே இருப்பான். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம ப்ரீவியஸாக சொன்ன கான்செப்ட் பிரகாரம் இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் அனலைஸ் பண்ணி 4 ஹவர்ஸ்லையோ இல்லை 1 ஹவர்லையோ அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் 1 ஹவரில் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடியது 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ். நீங்கள் 4 ஹவர்ஸில் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுனா நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ். அந்த டைம் ஃப்ரேமில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்படி தாங்க ஃபிபனாசி டூலை நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அண்ட் ஸ்விங்கை நல்லா ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் தெரியல அப்படின்றவங்க இந்த வீடியோ ரைட் சைட் கார்னரில் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளாரிட்டி உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.